ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்ச் தான் செய்ய போகிறேன். வாங்க என்ன லஞ்சு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி சமையலுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், காய்கறிகள் எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட்டு எல்லாம் போட்டு கூட்டு பண்ண போகிறேன். முட்டைக்கோஸ் பொரியல் பண்ண போகிறேன். தக்காளி குழம்பு வைக்க போகிறேன். இந்த தக்காளி குழம்பு கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்த்துடலாம். இப்போ தக்காளி குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அதை மிதமான தீயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ தக்காளி குழம்பு வைக்கிறதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சட்டி காஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். கொஞ்சம் கடுகு உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 3 பெரிய சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்குவோம். இப்போ தக்காளியை நல்லா வதங்கணும், மசிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கணும். அதனால் ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். இப்போ மசாலாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூட தேங்காயும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன் இது கூட. இப்போ இதை ஒரு நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சான்னு பார்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சி தண்ணி இருக்க அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி இப்போவே சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன லெமன் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன், அதையும் கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விட்டுறலாம். ஒரு கொதி கொதித்து வரட்டும். இப்போ நம்ம அடுத்து என்ன செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போ முட்டைக்கோஸ் பொரிக்க போகிறேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். கொஞ்சம் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, ஒரு கை வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதுவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் 2 ஸ்பூன் பாசி பருப்பு எடுத்து தனியாக 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் அலசிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ முட்டைக்கோஸை கழுவிட்டு வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸை சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்ருங்க. இந்த டைப்பில் முட்டைக்கோஸ் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாண வீட்டிலலாம் இது மாதிரி தான் செய்வாங்க. நல்லா பிரட்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி விட்டுறலாம். தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை, அந்த ஆவியிலே வெந்துடும். உப்பு போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி விட்டுறலாம். குழம்பு என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. அவ்வளோதான். இது தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப கொதிக்க விட தேவையில்லை. இந்த குழம்பு ரொம்ப வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு சப்பாத்தி, இட்லி, தோசைக்கும் இந்த மாதிரி வச்சுக்கலாம், அதுக்கும் நல்லாயிருக்கும் இது. அவ்வளோதான், தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கூட்டு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான மசாலா வரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1/4 மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு 5-6 முந்திரி எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சம் தாளிக்கிற பொருளாக சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். ஒரு துண்டு பட்டை, கொஞ்சம் பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துருக்கேன். ஒரு கை வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி வந்ததும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அது பச்சை வாசனை போனோட்டி தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டுடலாம்.
தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட் 3 எடுத்துருக்கேன் இதுக்கு. நல்லா பரட்டி விட்டுடலாம். இது வந்து நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ஆனால் அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூலுக்கெலாம் இது மாதிரி கொடுத்து விட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு காய் கொடுத்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி ரொம்ப வைக்க வேணாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இது ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. இப்போ இது கூட கொஞ்சோண்டு புதினா சேர்த்துக்கிறேன். இந்த புதினா ஃப்ளேவரோடு இது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸ்கூலுக்கு நீங்கள் இது மாதிரி கொடுத்து விட்டிங்கன்னா அவங்க காய்கறியும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் குழந்தைங்க. அவ்வளோதான். இதை வந்து குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா இந்த கூட்டு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ கோஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓரளவு நல்லா வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் கிடக்கட்டும். மூடி போட்டு விட்டுடலாம். சிம்மிலே இருக்கட்டும். கோஸ் வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காயை சேர்த்துக்கலாம். இந்த கோஸ் பொரிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். கூட்டு, பொரியல், குழம்பு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி சிம்பிளான சமையல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.